இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம் இது நல்ல சம்மு. தி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் எ பெட் இஸ் ட்வைஸ். எப்படி எஸ்பி வந்து 2 மடங்கு ஆகுதான் இனிஷியல் வேல்யூல இருந்து, சரியா? தென் த ப்ராஃபிட் பிகம்ஸ் 10 டைம்ஸ். ப்ராஃபிட் மடங்கு வந்து 10 மடங்கு ஆகுதான். ஓகே, அப்போ இனிஷியல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இனிஷியல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு படுக்கையின் விற்பனை விலை ஆரம்ப மதிப்பின் இரட்டிப்பாக இருந்தால் லாபம் ஆரம்ப லாபத்தின் 10 மடங்கு ஆகிறது. ஆரம்ப லாபம் சதவீதம் என்ன என்பதை கண்டறியவும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே சார், வெரி குட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை சாட் ஜிபிடி எப்படி பண்ணுது அப்படின்னு போன தடவை ஜெமினியை பார்த்தோம் இல்லையா? இந்த தடவை சாட் ஜிபிடியை கம்பேர் பண்ணி பார்ப்போம், சரியா? ஓகே, சாட் ஜிபிடிட்டு அந்த கொஸ்டினை கொடுத்தேன். சாட் ஜிபிடி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, லெட் சால்வ் திஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100ன்னு எடுத்துக்கிச்சு. இனிஷியல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுச்சு. இனிஷியல் செல்லிங் ப்ரைஸை 100 + எக்ஸ். ஓ, இது 100னா சிபி ப்ளஸ் ப்ராஃபிட் அப்படி எடுத்துக்கிடுச்சு. ஓகே, அடுத்து கண்டிஷன் என்னது? நியூ செல்லிங் ப்ரைஸ் ப்ரைஸ் த இனிஷியல் செல்லிங் ப்ரைஸ். ஆமாம், அப்போ 100 + எக்ஸை 2ஆக போட்டுக்கிடுச்சு. ஓகே, அப்போ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் எடுக்குது, ஏன்னா அதான் புது ப்ராஃபிட். ஓகே, கொஸ்டின் படி இனிஷியல் ப்ராஃபிட்டோட 10 இன்டூ ஆயிருக்கு. ஆமாம், அப்போ அந்த நியூ ப்ராஃபிட்ன்ற இடத்துல 10xன்னு போட்டுக்கலாம். ஆமாம், சரி போட்டுக்கலாம். 2 × 100 + எக்ஸ் மைனஸ் 100 = 10x. இதை அப்படியே சால்வ் பண்ணுது. சால்வ் பண்ணால் எக்ஸ் வந்து எனக்கு 12.5% அப்படின்னு கிடைக்குது. இப்போது இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லாஜிக் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். என்ன தெரியும் சார்? செல்லிங் ப்ரைஸ் ஏற்கனவே இருக்கிற செல்லிங் ப்ரைஸை விட மறுபடியும் இந்த செல்லிங் ப்ரைஸை ஏற்றுனா எனக்கு லாபம் அதிகமாகும்னு தெரியும். லாபம் அதிகமாகும்னு தெரியும். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ ஏற்றுறோமோ அந்தளவு லாபமும் ஏறும். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ ஏற்றுறோமோ அந்தளவு லாபமும் ஏறும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஏற்றுறதும் லாபமும் எனக்கு ஈக்குவல். லாபம் ஏற்றுறதும் ஈக்குவல். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ ஏற்றுறோமோ அவ்வளோ லாபமும் ஏறும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 2 ரூபாய்க்கு விற்கிறீங்க. 2 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த இடத்துல எனக்கு ஒரு 50 காசு லாபம் வருதுன்னு வைங்க. அடுத்து நீங்கள் இதை 4 ரூபான்னு மாற்றுறீங்க. 4 ரூபான்னு மாற்றினீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 2000 ரூபா லாபம் வருமா? அப்போ நீங்கள் செல்லிங் ப்ரைஸை ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடமும் ஏறும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் 2 ரூபா ஏற்றிருக்கீங்க, இந்த இடத்துல எனக்கு 2 ரூபா ஏறி இருக்குது. அப்போ பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் ஏறுற இடமும் ப்ராஃபிட்டும் எனக்கு ஈக்குவலாக இருக்குது. இதை நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சரியா? ஈக்குவலாக இருக்குது. ஓகே, இது இந்த இடம் தான் நமக்குரிய இடம். என்ன பண்ணலான்னு பார்ப்போமா? ரைட், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ் ஒரு செல்லிங் ப்ரைஸாக இருந்தது. நான் வந்து இதை 2ஆக மாற்றுறேன்னா 2 செல்லிங் ப்ரைஸ் 2 டபுளாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஒரு செல்லிங் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சரியா? ஒரு செல்லிங் ப்ரைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ப்ராஃபிட் என்ன ஆகுது? அதனால 10 மடங்கு ஆகுதான். ஒரு ப்ராஃபிட்ன்றது எனக்கு 10 ப்ராஃபிட்டாக மாறுதான். அப்போ எனக்கு 9 ப்ராஃபிட் ஏறி இருக்கு. கரெக்டாக 9 ப்ராஃபிட் ஏற்கனவே இருந்ததை விட 9 ஏறி இருக்கு, சரியா? அப்போ இது 2 ஈக்குவல் எனக்கு. அப்போ ப்ராஃபிட் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 1/9 இருக்கும். ஓகே சார், எனக்கு என்ன தெரியும்? காஸ்ட் ப்ரைஸ் வேணும்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட்னு தெரியுமா? ஆல்ரெடி இது வந்து ரொம்ப பேசிக். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட் என்னது? 8. அப்போ இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பாருங்கள். 8/1. 1ன்றது தானே ப்ராஃபிட்டு. அப்போ 1/8னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 12.5%. ஏன்னா நான் 1ல் இருந்து 1/2, 1/3, 1/5 அப்படியே 1/25 வரை நம்ம கிளாஸில் எப்பயுமே அதை நம்ம பார்ப்போம், கரெக்டாக? ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த 1ல் இருந்து 1/25 வரை இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட், சரியா? நான் வந்து எல்லா இதுலேயுமே அதை எழுதி போடுவேன். பர்சன்டேஜ் நம்ம எடுத்தாலும் சரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்தாலும் சரி. ஸோ அந்த வேல்யூஸை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஆன்சருக்கு போயிடும். ஓகே, 1/8 பார்த்தோன்னே 12.5ன்னு போட்டுடலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 12.5% ப்ராஃபிட். இவ்வளோதான், ஈஸியாக போட்டோமா? இதுக்கு போய் சுற்றி வளைச்சி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, ஓகேவா? அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். ஓகே, ஒரு ஃபார்முலாலாம் எழுதி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? சரி, இதில் என்ன சொல்ல வராங்க? டீலர் செல்ஸ் 2 dryers at 63,000 each. ஓகே, செல்லிங் ப்ரைஸ் வந்து எனக்கு சேமாக இருக்கான். ஸோ திஸ் மெத்தட் இஸ் கால்ட் சேம் செல்லிங் ப்ரைஸ். ஒரு ட்ரையர் வந்து ப்ராஃபிட் 5%, அதர் ட்ரையர் வந்து லாஸ் 30%. அப்போ இந்த ஃபார்முலாவில் போடுவீங்களா? இந்த ஃபார்முலாவில் போடுங்க. இந்த வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ஃபார்முலாவில் இதை அப்ளை பண்ணி பாருங்கள்,
சரியா? அப்ளை பண்ணி பாருங்க, எப்படி என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பாருங்க, எவ்வளோ நேரம் எடுக்குதுன்றத பாருங்க. இப்போ பாஸ் பண்ணிடுவீங்க. பாஸ் பண்ணி வச்சுட்டு இதை அப்ளை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொரு மெத்தடு சொல்றேன். சரியா? இந்த மெத்தடு வந்து இப்போ யோசிச்சது, சேம் செல்லிங் ப்ரைஸ் அப்போ இப்போ நம்ம யோசிச்சது. நீங்க இதை அப்ளை பண்ணி பாருங்க, பாஸ் பண்ணி வச்சுட்டு போட்டு பாருங்க. இட் வில் டேக் குட் டைம். சரியா? சரி, இப்போ நான் ஒரு மெத்தட் சொல்றேன். 5% ப்ராஃபிட்டா? 5%னா என்னது ஆக்சுவலா? 5 டிவைடட் பை 100, இதான 5%. 1/20. அப்ப 20 ரூபா ஆக்சுவல், 21 ரூபாய்க்கு வித்துருக்கான். 1 ரூபா லாபம் அதானே? 20 ரூபாயில 1 ரூபா லாபம், அப்ப 21 ரூபாய்க்கு வித்துருக்கான் ஒரு ட்ரையரை. ரெண்டாவது ட்ரையர் 30%, 3/10 போடலாமா? 10 ரூபாய் ட்ரையரு 7 ரூபாய்க்கு போய் வித்துருக்கான். 3 ரூபா நஷ்டம். எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? சேம் செல்லிங் ப்ரைஸ். சேம் செல்லிங், இங்க செல்லிங் ப்ரைஸ் ரெண்டு டிஃபரெண்டா இருக்குமா? அப்ப நான் இங்க மட்டும் இன்டூ 3 பண்ணேன்னா எனக்கு சேம் ஆயிருமா? 7 3 21, இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன்ல மட்டும். ஸோ நான் இன்டூ 3 பண்றேன். இன்டூ 3 பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்? 30 21 ஆகுமா? இப்போ சேம் செல்லிங் ப்ரைஸ் வந்துருச்சா? இப்போ இந்த ரெண்டு ட்ரையரையும் ஆட் பண்ணுறேன். 50 ரூபா காஸ்ட் ப்ரைஸ், ரெண்டு ட்ரையரையும் ஆட் பண்ணுறேன். 42 ரூபா செல்லிங் ப்ரைஸ். அப்போ எவ்வளோ நான் கம்மியாக விற்றுருக்கேன்? 8 ரூபாய்க்கு கம்மியாக விற்றுருக்கேன். காஸ்ட் ப்ரைஸை கீழே போடணும். இன்டூ 100 போட்டிங்கன்னா எனக்கு பர்சன்டேஜ் கிடச்சிடும். 1 டைம் 2 டைம், அப்போ 16 மைனஸ் 16% நஷ்டத்துக்கு விற்றுருக்கேன். இதில் போட்டு பார்த்துட்டு இதில் போடுங்க. ஸோ டைமிங் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. இன்னும் நம்ம வந்து சொல்லி கொடுக்காம இதெல்லாம் டக்கு டக்குன்னு போட்டோம்னா இன்னும் இவ்வளோ டைம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போட்டுடலாம் இந்த சம்மை. சரியா? ரைட், இது வந்து சேலஞ்ச் சம்மு. சேலஞ்ச் சம்மா இதை எடுத்துக்கோங்க, பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். வீடியோ முடிஞ்சு.